கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் புள்ளி மயங்கில் பகுதி 3 எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம். நகர ஈறு. நகர ஈறு அப்படின்னா 25 இருக்குது. நகர ஈறு மொத்தமாக நமக்கு 25 இருக்குது. நகர ஈற்று சொல் வேற்றுமையில் புணர்தல். நகர ஈற்று சொல் வேற்றுமையில் எப்படி புணருனா, நகர இறுதி வல்லெழுத்து இயையின் ரகரமாகும் வேற்றுமை பொருட்கே. நகர இறுதி வல்லெழுத்து இயையின் ரகரமாக வேற்றுமை பொருட்கே. அதாவது நகரம் ரகரமாக மாறுங்கிறாங்க. எடுத்துக்காட்டு பொன் குடல் காசுன்னு இருக்கா, நகரம் நிலைமொழியில் இறுதியில் நான் இருக்குது, நகரம் ரகரமாக மாறுது பொற்காசு. அது எதோட வல்லினத்தோட சேருதுன்னா கச தப, காச த ப இந்த நாளோட வருதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கா கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் சாவுக்கு சி கொடுத்துருக்குறாங்க, த ப இந்த நாளோட நான் ரா வருது அப்படிங்கிறாங்க. பொன் குடல் காசுனா பொற்காசு, பொன் குடல் சிலைனா பொற்சிலை, பொன் குடல் தாளம்னா பொற்றாளம், பொன் குடல் பூனா பொற்பூ. அடுத்தது அல்வழியில் நகர ஈறு ரகரமாக திரிதல். அல்வெளியில் நகர ஈறு ராவா எப்படி, அதே மேலே சொன்ன மாதிரி தான். வேற்றுமையிலையும் அப்படி தான் நான் ரகரமாகவும், அல்வெளியில் நான் ரகரமாகும். அதான். ஆனால் இதுக்கு ஒரு 7 சொற்கள் சொல்லியிருக்காங்க. மண்ணும் சின்னும் ஆணும் ஈனும் பின்னும் முன்னும் வினையெஞ்சு கிளவியும் அன்னை இலை என்பனார் புலவர். மண்ணும் சின்னும் ஆணும் ஈனும் பின்னும் முன்னும் வினையெஞ்சு கிளவி அன்னை இலை என்பனார் புலவர். மண் சின் இந்த 2 சொல்லும் அசைச்சொற்கள். நகர ஈறு தான், ஆனால் அது அசைச்சொற்கள். மண்ணும் சின்னும் அசைச்சொற்கள். அதே ஆண் அப்படிங்கிறது, ஆண் ஈன் அப்படிங்கிறது அங்கு இங்கிறது, ஆண் ஈனுங்கிறது அங்கு இங்கிற சுட்டுச்சொற்கள். இது 2ம். பின் முன்னுங்கிறது இடப்பெயர், முன்னாடி பின்னாடின்னு சொல்கிறோம்ல, அது இடப்பொருளை உணர்த்தும் இடைச்சொல். இடப்பொருளை உணர்த்தும், ஆனால் இடைச்சொல். வரின் என்பது வினையெச்சம். இங்கே ஆனால் வினையெஞ்சு கிளவி அப்படின்னா இந்த இடத்த வரின்கிற சொல்லு, ஆனால் நூற்பாவில் வரின் கிடையாது, வினையெஞ்சு கிளவின்னு இருக்குது. இங்கே வரின் போட்ட வினை எச்சம். இந்த 7ம் நகர ஈட்டு சொற்கள். இது நிலைமொழியாக இருந்தால் எப்படி இருக்குன்னா வல்லெழுத்தோடு தான் புணரும். அது மேலே சொன்ன மாதிரி நகர ரகரமாக மாறும். நகரம் ரகரமாக மாறும். அது எப்படி மாறும் அப்படின்னா, அதான் ஆண் மண் அப்படின்னு இருக்கா, அந்த மண் அப்படிங்கிறது எந்த சொல்லோட சேருதுன்னா அதுமண். அதுமண் கூட்டல் கொண்கண் அப்படின்னா அதுமற் கொண்கண். பூண்டி சின், சின்னு தனியாக வராது, ஈறு தான் சரியா. பூண்டி சின் அப்படின்னா பூண்டி சின் கூட்டல் கடையினா பூண்டிச்சிற் கடையும். அன் கூட்டல் கொண்டானா ஆர் கொண்டான், ஈன் கூட்டல் கொண்டானா ஈர் கொண்டான், பின் கூட்டல் கொண்டானா பிற்கொண்டான், முன் கூட்டல் கொண்டான் முட்கொண்டான், வரின் கூட்டல் கொள்ளும் வரின் கொள்ளும். அது மண் சின்னுங்கிறது அசை, ஆண் இன் ஆணு, ஆண் இன் ஈன் அப்படிங்கிறது சுட்டுச்சொல் சரியா. அதுக்கப்புறம் பின்னும் முன்னுங்கிறது இடப்பெயரை உணர்த்தக்கூடிய இடைச்சொல்லுங்கிறாங்க. வரிங்கிறது வினையெஞ்சு கிளவி. இது 3 நகரம் ரகர வரும். அது அல்வெளியில். அதே வேற்றுமையிலும் அப்படி தான் வரும், அல்வெளியில் அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் வையின் என்பதன் ஈறு திரிதல். வையின் அப்படின்னா எப்பாரு, ஈர் என்ன இருக்குது, நகர ஈராக தான் இருக்குது. வையின் வா இன் நகர ஈர், அதை நான் தானே லாஸ்ட்டில் இருக்குது. அந்த ஈறு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் அப்படிங்கிறது சுட்டு முதல் வரினும் ஏகார முதல் வரினும் வையினும், சுட்டு முதல் வையினுங்கிற ஒரு சொல்லும், ஏகார முதல் வையினுங்கிற ஒரு சொல்லும் அப்பண்பு நிலையும் இயற்கைய என்ப. அந்த சுட்டுங்கிறது என்னது, ஆ இ ஊங்கிறத சுட்டெழுத்துன்னு நமக்கு தெரியும். எகர தான் கொடுத்துருக்காங்க. எகரம் அப்படின்னா என்னது, அது வினாச்சொல் சரியா. வினாவை உணர்த்தக்கூடிய வினாச்சொல். இது நிலைமொழியாக இருந்ததுன்னா அது எப்படி வரும்னா அது இயல்பாய் வரும். பாருங்கள், எடுத்துக்காட்டு ஆ கூட்டல் வையின், ஆவையின் கூட்டல் கொண்டான், ஆவயிர் கொண்டான், ஈவயிர் கூட்டல் கொண்டான், ஈவயிர் கொண்டான், ஊவயிர் கூட்டல் கொண்டான்னா ஊவயிர் கொண்டான். இது 3 சுட்டு. அது எகரம் அப்படின்னா அது வினாச்சொல்னு நமக்கு தெரியும். அது எவ்வையின் கூட்டல் கொண்டானா எவ்வையிர் கொண்டான். அதே போல் நகரம் ரகரமாக தான் தெரியுது. சுட்டு வந்தாலும் வினா வந்தாலும் நகர ரகரமாக தெரியுது. அதுக்கப்புறம் குயின் என்னும் சொல் இயல்பாக புணர்தல். குயில்ங்கிறது இயல்பாக தான் புணருங்கிறாங்க. குயில்னா என்ன, குயில் கிடையாது, குயின் இன்னு நகர ஈர் வந்திருக்கா, மேகம்னு அர்த்தம் சரியா. குலாம் அப்படின்னா கூட்டம், மேக கூட்டம். குலாம்ங்கிறது இந்த இடத்துல என்னது, கூட்டம், மேகத்தோட கூட்டம். குலாம் கூட்டல் கூட்டம் அப்படின்னு. குயின் என் கிளவி இயற்கையாகும்.
குயின் குட்டல் குலாம் குயின் குலாம் இயல்பாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் எஹின் என்னும் மரப்பெயர் அம்சாரியை பெறுதல். எஹின் அப்படிங்கிற ஒரு மரப்பெயர், எஹின்கிறது ஒரு மரப்பெயரை குறிச்சதுன்னா அது அம்சாரியை பெறும். எஹின் மரம் ஆயின் ஆண்மர இயன்றே. எஹின் மரக்கிழவியாக இருந்தால் ஆண் மரத்துக்கு எப்படி பார்த்தோமோ அது போல தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஆண் மரத்துக்கு நம்ம எப்படி பார்த்தோம்? அம்சாரியை வரும்னு பார்த்தோம். அதான் மரத்துக்கு என்ன சாரியை வரும்? அம்சாரியை வரும்னு பார்த்தோம். எஹின் கூட்டல் கோடு அப்படின்னு இருக்கா. கோடு அப்படின்னா மரம் தான், சரியா. எஹின் கூட்டல் அம் கூட்டல் எஹின் கூட்டல் அம் கூட்டல் கோடுன்னு இருக்குது. அது எப்படி எல்லாமே சேர்ந்து புணர்ந்துச்சுன்னா எஹின்ல இருக்கிற நகரம் ஆவும் சேர்த்துனா நா, இன்னு கூட்டலா நா, எஹினங்கோடு. எஹின் என்பது பல பொருள் ஒரு சொல். எஹின்ங்கிறது இங்கே மரத்தை குறிக்குது, சரியா. அதே எஹினுங்கிறது ஒரு அன்னப்பறவையும் குறிக்கும்னு பார்த்துருக்கோம், சரியா. எஹினுங்கிறது இங்கே மரத்தை கொடுத்தா அம்சாரி வரும். அதே பறவையை குறித்தா கீழே அகரம் வருங்கிறது பார்த்துருக்குறோம். அதாவது எஹின் என்பது பல பொருள் ஒரு சொல். இது எஹின மரத்தையும் அன்னப்பறவையும் குறிக்கும். இந்த இடத்த மரம் அப்படின்னா அம்சாரி, சரியா. அடுத்த நுட்பா எஹின் என்னும் பறவை பெயர் அகரம் பெறுதல். அதே எஹின்னு தான், அது ஒரு சொல் பல பொருள் அப்படி இல்லை ஒரு பல பொருள் ஒரு சொல் நம்ம பார்த்துருக்கோம், சரியா. அதனால் இது இப்போ அன்னப்பறவை குறிக்குது. இந்த நுட்பம் அன்னப்பறவையை குறித்தா என்ன வரும்னா அகரம் இடையில எஹினுக்கும் காலுக்கும் இடையில அகரம் வரும். எஹின் என்னும் பறவை பெயர் அகரம் பெறுதல். ஏனைய எஹினே அகரம் வருமே, வல்லெழுத்து இயற்கை மிகுதல் வேண்டும். ஏனைய எஹினே அகரம் வருமே, வல்லெழுத்து இயற்கை மிகுதல் வேண்டும்னா அது மரப்பெயர் இல்லாத பறவையை குறித்தா அந்த நிலைமொழியில் இருக்கும்போது எப்படி வரும்னா வல்லெழுத்து மிக்கு தான் வரும், சரியா. எஹின் கூட்டல் கால் அப்படின்னா எஹின் கூட்டல் ஆ கூட்டல் கால், எஹின கூட்டல் கால் கூட்டல் அப்படின்னா எஹின அப்படிங்கிறது இக்கு வருது. அந்த வல்லின எழுத்து கா இருக்கிறனால இக்கு வருது, எஹின கால் அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் நகர ஈற்று கிளை பெயர்கள் புணரும் முறை. நகர ஈராக இருக்கணும், அது கிளை பெயராக இருக்கணும். அது எப்படி புணரும் அப்படின்னா கிளைப்பெயர் எல்லாம் கிளைப்பெயர் இயலை. கிளைப்பெயர் எல்லாமே கிளைப்பெயர் இல்லை இயலை. நகரத்து ஈராகுடைய கிளைப்பெயர், அதாவது ஜாதி பெயர்கள் நகர ஈற்று கிளைப்பெயரை போல், அதை நான் 3 சுழி நான் பார்த்தாலும் அது போல தான் இந்த 2 சுழி நாவுக்கும் கிளைப்பெயர் வரும் அப்படிங்கிறாங்க. இயல்பாக தான் புணருங்கிறாங்க. 3 சுழிக்கு வந்தாலும் அதுதான் வரும், 2 சுழி நகரம் வந்தாலும் அதுதான் வருங்கிறாங்க. எஹின் கூட்டல் குடி அப்படின்னா எஹின் குடி அப்படிங்கிறாங்க. எஹின் அப்படின்னா எயினர்னு சொல்கிறாங்க, வேட்டுவ ஜாதியினர். எயினர் வேட்டுவ ஜாதியினர். மின் என்னும் சொல் உரழ்ந்து முடிதல். மீன்கிற ஒரு சொல் உரழ்ந்து முடிதல். மீன் என் கிளவி வல்லெழுத்து உரல்வே, உரழ்ச்சி தான் வரும். மீனுங்கிற சொல்லு வந்துச்சுன்னா மீனுங்கிறது நகர ஈறு, அது வல்லெழுத்து உரல்வே அப்படிங்கிறப்ப இயல்பாகவும் வரும், அது உரழ்ந்து வருங்கிறாங்க. மீன் கூட்டல் கண் அப்படின்னு இருக்கா, இயல்பாக எப்படி வந்திருக்கு? மீன் கண் வந்திருக்கு. அது உரழ்ச்சியில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா மீர்கண், நகரம் ரகரமாக மாறிடுச்சு. நம்ம முதல் நுட்பாவில் பார்த்த மாதிரி நகரம் ரகரமாக மாறி உரழ்ச்சியில் வந்திருக்கு மீர்கண். அதுக்கடுத்து தேன் என்னும் சொல்லுக்கு வேற்றுமை முடிவு. தேனுங்கிற ஒரு சொல்லு வந்தால் அந்த வேற்றுமை எப்படி முடியும்னா தேன் என் கிளவி வல்லெழுத்து இயையின் மேல்நிலை ஒத்தலும் வல்லெழுத்து மிகுதலும் ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தே, வல்லெழுத்து மிகுவலி இறுதி இல்லை அப்படின்ட்டாங்க. தேன் என் கிளவி வல்லெழுத்து இயையின், தேனுங்கிறது வல்லெழுத்தோட இயையும், மேல்நிலை ஒத்தலும் மேலே சொன்ன மாதிரியே வரும், வல்லெழுத்து மிகுதலும் வல்லெழுத்தும் வரும், ஆமுறை இரண்டும் இந்த 2 முறையிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தேன் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு போயிடலாம். தேன் அப்படின்னா தேன் கூட்டல் குடம்னு இருக்கா. தேன் கூட்டல் குடம் அப்படின்னா இயல்பாக வரும் அப்படின்னு பார்த்த மாதிரி நூற்பா வரி இயல்பாக வருங்கிறனால தேன் குடம்னு வந்துருச்சு. அதே உரழ்ச்சியாகவும் வரும்னு பார்த்தா நகரம் ரகரமாக மாறி தேர்க்குடம்னு மாறிடுச்சு. தேன் கூட்டல் குடம் தேன் குடம் தேர்க்குடம். தேன் கூட்டல் சாடி அப்படின்னா தேன்சாடி தேர்ச்சாடி, இது உரழ்ச்சியில் வந்துருச்சு. அதே தேன் கூட்டல் குடத்தில் நகர ஈறு கெட்டு, தேனில் இருக்கிற நகர ஈறு கெட்டுச்சுன்னா தே கூட்டல் குடம் தான், தே கூட்டல் குடம். அது எப்படி வந்துருச்சு? வல்லெழுத்து மிக்குது, தேக்குடம்.
அப்படின்னு நகர ஈறுகெட வல்லெழுத்து மிக்கது அப்படிங்கிறாங்க. தேன் என்னும் சொல்லுக்கு வேற்றுமை முடிவு என்னென்னா உரட்சியாகவும் வரும், வல்லெழுத்து மிக்கும் வரும். அதுக்கடுத்து நூற்பா தேன் என்னும் சொல் மெல்லெழுத்து பெறுதல். ஏற்கனவே இப்போ வல்லெழுத்து தான் உரட்சி பார்த்தோம், வல்லெழுத்து பார்த்தோம், அது ஒரே நூற்பாவில். இது மெல்லெழுத்து வரும் அப்படின்னா மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. அந்த தேனுங்கிற சொல்லுக்கு வல்லெழுத்து தான் வரணும்னு கிடையாது, மெல்லெழுத்து வந்தாலும் தப்பு கிடையாது, தவறு கிடையாது அப்படிங்கிறாங்க. தேன் குடல் குடம்னு இருக்கா, நகர ஈறு கெட்டுருச்சுன்னா தே குடம் தானே மாறும். அந்த தே குடத்தோட அங்கே மேலே நூற்பாவில் இக்கு போட்டோம், இந்த இடத்த மெல்லினம் வந்துருச்சு, இங்கு தேங்குடம்னு மாறுது. அதுக்கப்புறம் அடுத்த நூற்பா தேன் என்னும் சொல் மெல்லினத்தோடு புணர்தல். தேனுங்கிற சொல்லு மெல்லினத்தோடு எப்படி புணரும் அப்படின்னா மெல்லினம் வரும்னு பார்த்துட்டோம். ஆனால் தேனுங்கிற சொல்லு மெல்லினத்தோடு எப்படி புணரும்னா மெல்லெழுத்து இயையின் இறுதியோடு உரலும். மெல்லெழுத்து வந்தாலும் அது இறுதியோடு தான்ப்பா உரலுங்கிறாங்க. தேன் குட்டல் மா அப்படின்னு இருக்கா, அது தேன் குட்டல் மா அப்படிங்கிறப்ப அந்த நகர ஈறு கெடாமல் தேன்மா அப்படின்னு இயல்பாக புணர்ந்துருச்சு. அதே நகர ஈறு கெட்டுருச்சுன்னா தேமா அப்படின்னு புணரும். ஒற்று கெடுதல் கெடாமை ரெண்டு உரட்சி முடிவை பெறும். எதே மெல்லெழுத்து ஈயின் இறுதியோடு உரலும்னு கேட்டுட்டாங்க. உரலும்னா என்னது, ஒற்று கெடும் ஒற்று கெடாமலும் இருக்கும் அப்படின்னு தான். தேன் குட்டல்மா தேன்மா தேமா. தேன் என்பதன் முன் இறால் புணர்தல். தேனுங்கிற ஒரு சொல்லு இருக்குது, இறால்னா என்னென்னா கூடுன்னு அர்த்தம். ஆக ரெண்டையும் சேர்த்துனா தேன் கூடு அப்படிங்கிறது தான் மீனிங். தேன் கூடு அப்படிங்கிறது தான் இறால் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. இறால் தோற்றம் இயற்கையாகும். அதை இறால் அப்படிங்கிறத அளபடையில் கொடுத்துருக்காங்க. ரா போட்டு குறியில் ஒரு அகரம் போட்டிருக்கிறாங்க. அதான் இறால் தோற்றம் இயற்கையாகும், இயற்கையாக வந்துருங்கிறாங்க. சரியா. தேன் குடல் இறால்னு இருக்கா, அது தேனிறால் அப்படின்னு இயல்பாகவே எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இன்னு குட்டல் நீயா மாறி தேனிறால். இறால்னா கூடு. ஆக அப்புறம் தேனுக்கு மட்டும் முதல்ல வரக்கூடிய தேன் மட்டும் எத்தனை நூற்பா பார்த்தோன்னா 4 நூற்பா பார்த்தோம். தேன் என்னும் சொல்லுக்கு வேற்றுமை முடிவு அப்படின்னா தேன் உரட்சியாகவும் வரும், வல்லெழுத்து மிக்கன்னு ஃபஸ்ட்டு நூற்பா. ரெண்டாவது தேனுக்கு மெல்லெழுத்து வந்தாலும் தப்பு கிடையாதுன்னு பார்த்துட்டோம். அப்புறம் தேன் மெல்லெழுத்து வந்துச்சுன்னா இறுதியோடு உரலும் அப்படின்னா அப்படியே இயல்பாகவும் வரும், உரட்சியாகவும் வரும். நகர ஈறு கெட்டும் வரும், அப்படியே நகர ஈறு கெடாதையும் வரும் அப்படின்னு பார்த்தோம். தேனோட இறால் சேர்ந்துன்னா இயல்பாக புணரும்னு பார்த்தோம். அடுத்தது இறால் புணர்ச்சிக்கு சிறப்பு விதி. இறால்னா கூடுன்னு பார்த்தோமா, அந்த கூட்டுக்கு ஒரு சிறப்பு புணர்ச்சி கொடுத்துருக்குறாங்க. ஒற்று மிகு தகரமோடு நிற்றனும் உரித்தே. அந்த ஒற்று என்னாகும்னா மிகுமா. சரியா. தேன் அப்படிங்கிற எழுத்து சொல்லல நகர ஈறு இருக்குல்ல, தேனுங்கிறது ஒரே ஒரு ஒற்று தான் இருக்குது, நகரம்தான் இருக்குது. அந்த நகரம் அடிச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தகரமோடு நிற்றலும் உரித்தே. ஒற்று மிகுமா, 2 தகரமாக வருங்கிறாங்க. அதாவது எடுத்துக்காட்டு தேன் குடல் இறால்னு இருக்கா, தேன் குடல் இறால் அப்படிங்கிறதுல அந்த தேன் அப்படின்னுக்கிற நகரம் போயிடுச்சுன்னா அந்த இத்து இரட்டிக்கும். அந்த தேவை பிரித்த இத்து கூட்டல் ஏ அப்படின்னு மாதிரி தான் அந்த இத்துன்னு மாறி தேத்திரால் அப்படிங்கிறது. அந்த இடத்த இந்த இடத்த ஒற்று இரட்டிக்குது அப்படின்னா ஒற்றுக்கு முந்தைய எழுத்து தகரம் இரட்டிக்குது அப்படின்னா முந்தைய எழுத்துன்னு இல்லை, இந்த இடத்த தகரம் தான் இரட்டிக்குது. ஏன் இரட்டிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிலைமொழியில் உயிர்க்கணம் வந்திருக்கு, அதனால அது இரட்டிக்கவும் செய்யும், இரட்டிக்காமல் இருக்குங்கிறாங்க. இறால் என்னும் சொல்லின் முன் தேன் என்னும் நிலைமொழியாய் நின்று புணரும். அந்நிலையில் உள்ள நகர ஒற்று கெற்றும். அதான் தேனில் இருக்கிற அந்த நகர ஒற்று கெற்றும். தகர ஒற்று இரட்டித்து வருமொழியோடு புணரும். தகர ஒற்று இரட்டிக்கும். ஏன் இரட்டிக்குன்னு இப்போ தான் சொன்னேன். நிலைமொழியில் உயிரெழுத்து, இந்த இடத்து ஈங்கிற ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் அந்த தகர இரட்டிக்குது. அப்புறம் தே குட்டல் இத்து குட்டல் இத்து இறால் வந்திருக்கா, அதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த தேத்துன்னு போட்டு இத்து ஈயும் சேர்த்துனா தீயாக மாறிடும், தேத்திரால் அப்படின்னு முடியும். பிற உயிரெழுத்து வந்தால் ஒற்று இரட்டித்தலும் உண்டு, இயல்பாதலும் உண்டு. பிற உயிரெழுத்து அப்படின்னா இந்த இடத்துல ஈ தான் வந்திருக்கு, ஆ இ உ ஏ ஐ அப்படி. அது மாதிரி பிற உயிரெழுத்து வந்தால் அது ஒற்று நீட்டிக்கும் செய்யுமா, ஆனால் இயல்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் அடுத்த இப்போ இறால்ங்கிறது ஈங்கிற உயிரெழுத்து, இங்கே ஆ கொடுத்து பார்த்துருக்காங்க, ஈயும் கொடுத்து பார்த்துருக்காங்க நெடிலி.
தேன் குடல் அடைன்னு இருக்கா, நகர இரு கெட்டுருச்சு. அடை தான் இருக்குது, தே குடல் அடை தான் இருக்குது. அந்த தகர இரட்டிக்குது, இத்துன்னு இரட்டிக்குது, அப்புறம் அடை வருது. இத்தையும் ஆவியும் சேர்த்துனா தேத்தடை அப்படின்னு இருக்குதா. தே அடை. அதே மாதிரி தான் கீழையும் ஈகாரம் கொடுத்துருக்காங்க. தேன் குட்டல் ஈ இருக்கா, நகர இரு கெட்டுரும், அந்த தகர இரட்டிக்கும் சேர்த்தி இது பண்ணால் தேத்தி அப்படின்னு தகர இரட்டிக்கும். இந்த இரட்டிக்க தான் செய்யுமா? இல்லை, என்னாகும்னா இயல்பாகவும் வரும். தேன் குட்டல் அடை தேனடை, தேன் குட்டல் ஈ அப்படி, தேன் குட்டல் ஈனா தேன் ஈ அப்படின்னு இயல்பாகவும் வரும். ஆக இந்த தேன் குட்டல் இறால் வந்துச்சுன்னா அந்த தகரம் ஒற்றவும் செய்யும். ஒட்டுறதுன்னா நிலைமொழியில் உயிரெழுத்தான்னு பார்த்துக்கணும். பார்த்தா அந்த உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அது தகரம் இரட்டிக்கும். இல்லை அப்படிங்கிறப்ப அப்படி இருந்தாலும் இயல்பாக மாறினாலும் தவறு கிடையாதுங்கிறாங்க. அதை இயல்பாக மாறி இருக்கிறது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நூற்பா விதிப்படி தகர இரட்டிக்கிறத அந்த நூற்பா விதிப்படிக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மின் முதலிய உயிரெழுத்து ஒரு மொழியில் புணர்தல். மின்னுங்கிறது நகர ஈறு தான். ஈரெழுத்து ஒரு மொழி எப்படி புணரும்னா, மின்னும் பின்னும் பண்ணும் கண்ணும் அந்நான்கு சொல்லும் தொழிற்பெயர் இயல அப்படிங்கிறாங்க. அந்த மின் நகர ஈரா, பின் பண் கண் இந்த 4மே நகர ஈறு தான். ஆனால் 2 எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி. மின் பின் அப்படிங்கிறதால ஈரெழுத்து ஒரு மொழி தான். சரியா? அது நிலைமொழியில் இருந்ததுன்னா எப்படி புணரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். அது எல்லாத்துக்கும் மின் அல்வெளியில் இருந்தாலும் சரி, வேற்றுமையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் புணரும். அல்வெளியிலையும் வேற்றுமையிலையும் வல்லின எழுத்து எல்லாத்துக்கும் உகரம் வரும். ஆனால் வல்லின எழுத்து நிலைமொழியில் வல்லின எழுத்து வந்ததுன்னா வல்லின ஒற்று மிகும். மற்றதுக்கு மெல்லினத்துக்கும் இடையினத்துக்கும் ஒற்று மிகாது. அதுதான் இது ரெண்டுக்குமே. அல்வெளிக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க, வேற்றுமைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதான் மின் குட்டல் ஊ குட்டல் கடிது மின்னு கடிது, பின் குட்டல் ஊ குட்டல் கடிது பின்னு கடிது, பண் குட்டல் ஊ குட்டல் கடிது பன்னு கடிது, கண் குட்டல் ஊ குட்டல் கடிது கண்ணு கடிது. இது அல்வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப என்னாகும், அந்த இடத்து உகரம் வந்திருக்கு. அது உகரத்துக்கு அடுத்து எல்லாம் வல்லின நிலைமொழியில் வருமொழியில் எல்லாம் கான்னு வல்லின எழுத்தாக வந்திருக்கிறனால அந்த இடத்த ஒற்று இருக்குது. வல்லின ஒற்று இருக்குது. அதே கீழே பார்த்திங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவுமே வல்லின எழுத்து தான் இருக்குது. அதுக்கும் உகரம் வந்திருக்கு. அதுவும் ஒற்று இரட்டிக்குது. ஒற்று வருது. வல்லின எழுத்து மட்டும் வருமொழியில் முதல்ல வந்தால் உகரத்தோடு கூடிய ஒற்று வரும். அதே மெல்லினமும் இடையினும் வந்தால் ஒற்றே வராது, உகரம் மட்டும்தான் வரும். இங்கே கீழே பாரு, அது எடுத்துக்காட்டு நிறைய நுட்பா இதே மாதிரி இருக்கிறனால அது எடுத்துக்காட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. மின்னு கூட்டல் ஞாங்கிறது என்ன, மெல்லின எழுத்து. மின்னு கூட்டல் ஞா அப்படிங்கிறதும் மெல்லின எழுத்து. அப்படி வந்தால் உகரம் மட்டும் வந்திருக்கு. வா அப்படிங்கிறது இடையின எழுத்து. அதே உகரம் மட்டும் வந்திருக்கு, இடையில ஒற்று வரல. மின்னு ஞான்று, மின்னு நாற்றி, மின்னு வலிது, மின்னு வலிமை, உகரம் மட்டும்தான் வந்திருக்கு. ஆக இந்த நூற்பா விதிப்படி என்ன அப்படின்னா, உகரம் வரும். இது 4ம் தொழில் பெயர் தான், உகரம் வரும். ஆனால் வல்லின நிலைமொழி வருமொழியில் முதல்ல வல்லினமாக இருந்தால் வல்லின ஒற்று வரும். அதே இடையினத்துக்கும் மெல்லினத்துக்கும் வராது. அது விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 4 தொழில் பெயர்னு சொன்னோம்ல, அது என்ன தொழில் செய்யுது அப்படின்னா, மின்னுங்கிறது மின்னல் தொழில் செய்யுது. மின்னலையும் மின்னுகின்ற தொழிலையும் குறிக்குமா. பின்னுங்கிறது என்ன, பின்னிய கூந்தலையும் பின்னுகின்ற தொழில். கூந்தல்னா ஜட பின்றோம்ல, அதுதான் தொழிலுங்கிறாங்க. பண்ணுனா சொல்லையும் சொல்லுதல். பன்மொழி புலவர்னு சொல்கிறோமா, பன்மொழி புலவர் அப்படிங்கிற மாதிரி பண்ணுனா ஒரு சொல்லுற சொல்லு. சரியா? அதே மாதிரி கண் அப்படின்னா கண்ணாரை அப்படின்னா பொற்கொள்ளர். அந்த கண்ணார தொழில் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது பொன் வேலை செய்கிறதா அது தொழிலை குறிக்குங்கிறாங்க அந்த 4. அதுக்கு அடுத்தது கண். இப்போ 4 தொழில் பெயர் பார்த்தோம். அந்த 4 தொழில் பெயரில் கடைசியாக வர கண்ணாரல் பொற்கொள்ளர் இருக்கிறாங்களா, அதுக்கு மட்டும் வேற்றுமை முடிவு சொல்லியிருக்கிறாங்க. கண் என்னும் சொல்லுக்கு வேற்றுமை முடிவு. கண்ணுங்கிற ஒரு சொல் இருக்குது, அதுக்கு எப்படி வேற்றுமை முடிவு வரும்னா, வேற்றுமையாயின் ஏனைய எகினோடு தோற்றம் ஒக்கும் கண் என் கிளவி. வேற்றுமையாயின் ஏனைய எகினோடு தோற்றம் ஒக்கும்
கண் என் கிளவி, கண்ணை பொற்கொள்ளர். அதாவது கண்ணு. அதே மாதிரி வல்லெழுத்து வந்தால் அகரத்தையும் பெறுவதோடு வல்லெழுத்தே மிக்க முடியும். ஏற்கனவே இது முன்னாடி நூற்பா பார்த்த மாதிரி தான். அதே மெல்லினம் வந்தால் அகரத்தை மட்டும்தான் பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். கண் குடல் குடம்னு இருக்கா. கூ அப்படிங்கிறது வருமொழியில் கூங்கிறது வல்லின எழுத்து. சரியா? அதே கண் குடல் ஞாற்றி அப்படின்னு இருக்கா. ஞாங்கிறது மெல்லின எழுத்து. இது ரெண்டு எப்படி புணருதும்? வல்லினம் மெல்லினம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இடையினம் கொடுக்கல. அந்த கண்ணுக்கு வல்லினம் மெல்லினம், இடையினம் வரல. கண் குடல் குடம், கண் குட்டல் ஆ குட்டல் குடம், கண் கூட்டல் கண்ண கூட்டல் குடம், அந்த இடத்த வல்லின ஒற்று வந்திருக்குது, கண்ண குடம். அதே மெல்லினம் வந்தால் என்னென்னா அகரம் வந்திருக்கு, ஆனால் அதனோட ஒற்று வரல. கண் குட்டல் நாட்சி அப்படின்னா கண் குட்டல் ஆ குட்டல் நாட்சி, கண்ணா குட்டல் நாட்சி அப்படின்னா கண்ண நாட்சி. கண்ணக்குடம்னா என்ன? கண்ணாரின் தொழிலுக்குரிய குடம். கண்ணார்னு ஒரு வேலை செய்கிறவரோட தொழிலுக்குரிய குடம். ஆக கண் என்னும் சொல்லுக்கு வேற்றுமை முடிவு என்னன்னு கேட்டாங்கன்னா, வேற்றுமையாயின் ஏனைய எகினோடு தோற்றம் ஒக்கும். எகினுக்கு என்னப்பா சொன்னோம்? அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஒக்கும் கண் என் கிளவி. அதாவது வல்லின எழுத்து வல்லினம் மெல்லினம் மட்டும்தான் கண்ணுக்கு வருது. அதில் ரெண்டுக்குமே அகரம் வரும். ஆனால் வல்லின நிலைமொழியில் வல்லினம் வந்தால் ஒற்று வரும், மற்றதுக்கு வராது, மெல்லினத்துக்கு வராது. அதுக்கப்புறம் நகர ஈற்று இயற்பெயர் தந்தையோடு புணரும் முறை. நகர ஈராக இருக்கணும், அது இயற்பெயராக இருக்கணும். தந்தையோடு எப்படி புணரும்னா, இயற்பெயர் முன்னர் தந்தை முறைவரின் முதற்கண் மெய்க்கட அகர நிலையும் மெய் ஒலித்து அன்கெடும் அவ்வியற்பெயரே அப்படிங்கிறாங்க. இயற்பெயர் முன்னர் இயற்பெயராக இருக்கணும், அதுக்கு முன்னாடி முறைப்பெயர் வந்துச்சுன்னா அது எப்படி வரும்னா, முறைப்பெயர் முதற்கண் மெய் கெட்டுரும். அகர நிலையும் அந்த தந்தை அப்படிங்கிறதுல தாவுக்கு பதிலாக அகரம் வந்துடுமா, மெய்யொழிந்த அன் கெடும். அண்ணுங்கிறது நிலைமொழியில் இருக்கிற அண்ணு கெட்டுரும். இயற்பெயரே அப்படின்னு கடைசியாக இயற்பெயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு சாத்தன் கூட்டல் தந்தைன்னு இருக்கான். சாத்தன்கிறது என்னது? இயற்பெயர். தந்தைங்கிறது என்னது? முறைப்பெயர். இது ரெண்டும் புணர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, சாத்தன் கூட்டல் தந்தை அப்படின்னு இருக்குல்ல, வருமொழி முதல்ல தந்தையில் இருக்கிற தா கெட்டுரும். தாக்கு பதிலாக அகரம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா அகரத்தை போட்டுக்கிட்டால் என்ன வரும்? அந்தைன்னு வரும். சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சாத்தன் கூட்டல் அந்தைன்னு எழுதிட்டோமா, நிலைமொழிக்கு வந்துடணும். நிலைமொழியில் என்ன இருக்குது? இயற்பெயர் சாத்தன் இருக்குது. சாத்தனில் இருக்கிற உயிர்மை எழுத்து என்னது? அது ஈருக்கு முதல் எழுத்துன்னு வச்சுக்கலாம். ஈருக்கு முதல் எழுத்து அப்படின்னா நகரத்துக்கு முதல் எழுத்து என்னது? உயிர்மை எழுத்து தா வந்துருச்சு. அந்த தாவை பிரி இத்து கூட்டல் அந்த தாவை பிரிச்சுன்னா இத்து கூட்டல் ஆ வரும். இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அதில் இறுதியில் இருக்கிற ஆவும் இன்னும் அடிபட்டுரும், கெட்டுரும். மீதி என்ன இருக்கும்? சா இத்து தான் இருக்கும். சா இத்து கூட்டல் அந்தைன்னு இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து சா தந்தை, சா தந்தை, இத்து ஆவும் சேர்த்துதுன்னா இத்து கூட்டலாக தாவாக மாறிடும். சரியா? சா தந்தை அப்படின்னு மாறிடும். அதாவது சாத்தன் கூட்டல் தந்தை அப்படின்னா சா தந்தை அப்படின்னு மாறும். தாவு இன்னும் அடிபட்டு போயிடும். அதே போல் தான் கீழே இருக்கிற கொற்றன் கூட்டல் தந்தைன்னு இருக்கா, அதே மாதிரி தான். சரியா? கொற்றன் அப்படியே இருக்கணும். தந்தையில் தா போய் அந்தை மாறிடும். அந்த கொற்றனில் இருக்கிற உயிர்மை எழுத்து ராவை பிரித்தா இரு கூட்டல் ஆ. சரியா? அந்த ஆவும் இன்னும் சேர்ந்து அடிபட்டு போயிடும். இரு கூட்டல் அந்தை கொற்றந்தை அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் ஆதன் பூதன். ஆதன்கிற எழுத்து, ஆதன்னா நகர ஈறு தான், பூதன்னாலும் நகர ஈறு தான். சரியா? ஆதன் பூதன் தந்தையோடு புணர்தல். ஆதனும் பூதனும் எப்படி தந்தையோட, ஆதன் கூட்டல் தந்தை பூதன் கூட்டல் தந்தைன்னு தான் புணரும். அது எப்படி புணரும் அப்படின்னா, மேல் சொன்ன நூற்பா மாதிரி தான். ஆதனும் பூதனும் கூறிய இயல்போடு பெயர் ஒற்று அகரம் துவரக்கெடுமே. துவரம்னாவே என்னென்னா மெய்யோடு கெட்டுரும், அதுதான் துவரங்கிறாங்க. ஆதனும் பூதனும் கூறிய இயல்போடு பெயர் ஒற்று அகரங்கிறது துவரக்கெடும். துவரம் அப்படின்னா முழுவதுமாக அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறதான்
துவரக்கெடுங்கிறாங்க. ஆதன் கூட்டல் தந்தைன்னு இருக்குதா, அதில் அதே மாதிரி தான் ஆதன் அப்படின்னு இருக்குது. தந்தையில் இருக்கிற தா கெட்டு போய் ஆவா மாறிடும், அந்தைன்னு இருக்கும். அப்புறம் அந்தைன்னு இருக்குது, அந்தை அப்படின்னு இருக்கா. அப்புறம் ஆதன் தாவை எப்படி பிரிக்கலாம், அடிபட்டுருச்சோம்னா தாவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆணு பிரிக்கலாம். அந்த கடைசியில் இருக்கிற அகரமும் நகரமும் அன்னு கெட்டு போயிடும், ஆத்து மட்டும்தான் இருக்கும். அந்த இத்து அப்படிங்கிறது இந்தா மாறிடும். சரியா, அந்த ஆத்து அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஆத்துக்கு பதிலாக தகரம் நகரமாக மாறி அந்தை அப்படின்னு மாறிடும். அப்புறம் அந்தையில் இருக்கிற அந்த அந்த அந்தை அப்படின்னப்ப ஆந்தை, இந்தை, அந்த இந்தை தான் இருக்கும், ஆந்தை. ஆதன் கூட்டல் தந்தை எப்படி பிரிக்கலாம், ஆந்தைனா அதனோட தந்தையான். சரியா, பூந்தை அப்படின்னா பூதனோட தந்தையான். பூதன் கூட்டல் தந்தை எப்படி பிரிக்கலாம்னா பூதன் கூட்டல் தந்தை. அதே பேர் தான், அந்த தந்தையில் அந்த தாவக்கிட்ட ஆதா இருக்கும் அந்தை. அந்த பூதனில் இருக்கிற அன்னு அதை பிரித்து பார்த்தா இறுதி, இந்த நகர இறுதிக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து தாவை இத்து கூட்டல் ஆண் இருக்கா, அந்த அன்னு தான் இருக்கும், அந்த இத்து தான் இருக்கும். அந்த இத்தானது என்னவா மாறுது, இந்தா மாறுது. இத்து என்னவா மாறுதுன்னா இந்தா மாறுது. அந்த இந்து என்ன ஆயிரும், அந்த இந்து பூ கூட்டல் தந்தை அப்படின்னு மாறிடும். இந்து தகர இந்தா மாறிச்சுன்னா பூந்தந்தை அப்படின்னு மாறிடும். இதில் ஒரு நிமிஷம் பாருங்கள், அந்த தகரம் நகரமாக மாறாது. அந்த இருக்கிற கடைசியில் இருக்கிற இந்து தகர ஒட்டு இருக்குல்ல, அது அடிபட்டு போயிடும், பூ மட்டும்தான் நிற்கும். அதுக்கப்புறம் அந்தையில் இருக்கிற இந்தும் தையும் சேர்த்துனா தான் பூந்தை. நான் மாற்றி சொல்லிட்டேன். அது ஆதன் கூட்டல் தந்தைன்னு இருக்கா, ஆதன் அப்படிங்கிறதுல ஆதன் அப்படியே போட்டுக்கணும். தந்தையில் இருக்கிற தகரத்தை எடுத்துகிட்டு ஆவா மாற்றிருக்கணும், அந்தையாக மாறிடும். அப்புறம் நிலைமொழியில் ஆதன் அப்படிங்கிறதுல இறுதி நகரத்துக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து என்ன இருக்குது, தாய் இருக்குது. தாவை பெரிய இந்து கூட்டல் ஆதான் தாவா மாதிரி தான். அதில் இருக்கிற இந்து மட்டும்தான் இருக்கும். அதில் ஆவும் இன்னும் கெட்டுருச்சுன்னா ஆந்து அப்படி தான் இருக்கும். அந்த இந்தும் நிலைமொழியில் இறுதியில் இருக்கிற இந்து அடிபட்டு போயிடும். நிலைமொழியில் என்ன இருக்குது, மட்டும்தான் இருக்கும். கூட்டல் தந்தை மட்டும்தான் இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்துனா ஆந்தை. அதே மாதிரி அந்த இடத்த அந்தைன்னு இருக்குது, இந்த இடத்த ஒரு மிஸ்டேக் காட்டிருக்கு, ஆன்னு போட்டுக்கணும், ஆந்தை தான். சரியா, அதுக்கப்புறம் பூதன் கூட்டல் தந்தையா, இதே மாதிரி தான். பூதன் அப்படியே போட்டுக்கணும், தந்தையில் இருக்கிற தாவை எடுத்துகிட்டு அந்தைன்னு போட்டுக்கணும். அப்புறம் பூதனில் இருக்கிற நகர ஈறு கெட்டுரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற தாதா இருக்கும், இத்து கூட்டல் அதில் இத்து மட்டும்தான் இருக்கும். சரியா, அதில் அடிபட்டு போயிடும். ஆவும் கடைசியில் இருக்கிற இன்னும் அடிபட்டு போச்சுன்னா என்ன இருக்குது, இந்து தான் இருக்கும். பூந்து கூட்டல் அந்தைன்னு இருக்கும். அந்த பூந்தில் இருக்கிற தகரம் கெட்டுரும். தகரம் கெட்டால் நிலைமொழியில் கடைசியாக பூ மட்டும்தான் இருக்கும். பூ கூட்டல் இந்தை அப்படின்னு தான் இருக்கும். ரெண்டையும் சேர்த்துனா பூந்தை. அதுக்கடுத்து அடையெடுத்து இயற்பெயர்கள் புணருமுறை. அப்படின்னா சிறப்போடு வரும் வழி இயற்கையாகும். அடையெடுத்து இயற்பெயர்னால் ஒரு இயற்பெயராக இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு அடைச்சொற்கள் இருக்கணும். அடைனா ஏதாவது ஒரு புகழ்பெற்ற ஒரு சொல் இருக்கணும். அடைனா பட்டப்பேருன்னு சொல்கிறோம்ல, அதுதான். சிறப்போடு வரும் வழி இயற்கையாகும். ஒரு நகர ஈராக இருக்கணும், அது இயற்பெயருக்கு சிறப்பாகிய பண்பனை உணர்த்தும். இப்போ பெருமை கூட்டல் சாத்தன் அப்படின்னு இருக்கு, சாத்தனுக்கு பெருமை வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறப்ப பாரதிதாசனோட இயற்பெயர் பாவேந்தர் அப்படின்னா இயற்றதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதனால் அவருக்கு பெருமை சொல் முன்னாடி போட்டிருக்காங்க. இது பெருமை கூட்டல் சாத்தான் அப்படிங்கிறப்ப பண்பை உணர்த்தும் அடை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சாத்தான் அப்படின்னு இயற்கையாகவும் சொல்லிட்டாங்க, அதனால் இயல்பாக புணர்ந்துருச்சு. பெருமை மை விகுதி கெட்டுன்னு நமக்கு தெரியும், அது இஞ்சா மாதிரி பெருஞ்சாத்தான் கூட்டல் தந்தை, பெருஞ்சாத்தான் தந்தை. பெருமை என்பது அடைமொழி. அதுக்கப்புறம் இயற்பெயர் முன் மக்கற்பெயர் புணர்தல். அது இயற்பெயராக இருக்கணும், அது மக்கள் பெயர் எப்படி வரும் அப்படின்னா, இயற்பெயர்னால் நம்மளோட பேர் வச்சு அது மக்கள் பெயராக இருந்தால் அது என்ன வரும் அப்படின்னா, அப்பெயர் மெய் ஒளிந்து கெடும் வழியும் நிற்றலும் உரித்தே என் சாரியை மக்கள் முறை தொகும் மருங்கினான.
அப்பெயர் மெய் ஒலித்து அன்கிடும் வழியும் நிற்றலும் முறித்தே என் சாரியை மக்கள் முறை தொகும் மருங்கினான. அப்படின்னா இது நகர ஈறு இயற்பெயராக இருக்கணும், நிலைமொழியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி மக்கள் பெயர்னா என்னது? ஒரு மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். அந்த முறைப்பெயர் புணர்ந்துன்னா அந்த நிலைமொழியில் ஈற்றெழுத்து இருக்குல்ல, அதை ஈற்றெழுத்துக்கு முன்னாடி எழுத்து. ஈற்றெழுத்து அப்படின்னா இறுதி எழுத்து. அதுக்கு முன்னாடி எழுத்துனா அயல் எழுத்து. அது மெய்யை விட்டுட்டு மட்டுமே கெடுமா. மெய்யை விடுத்துட்டு பின்னாடி இருக்கிற கெட்டு போயிடும். அந்த இடத்துல சாரி பொருந்தும். எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சாரியை போடணும்? அம்முங்கிற ஒரு சாரியை போடணும். எப்படின்னு பார்த்தா சேந்தன் குடல் கண்ணன் இருக்கான். சேந்தன் குடல் கண்ணன் நிலைமொழியில் அந்த கடைசி கெட்டுரும், நகர ஈறு கெட்டுரும். அதுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து என்ன இருக்குன்னா தா இருக்கும். தாவை பிரித்தா என்ன வரும்? இத்து குட்டல் ஆ அப்படின்னு இருக்கும். அந்த அகரமும் கடைசியில் இருக்கிற ஈரும் கெட்டால் கெட்டுரும். அதுக்கப்புறம் இந்து இத்து 2 இருக்கா, அதோட அம்சாரியை வச்சுக்கணும். இந்து குட்டல் அம்மு குட்டல் கண்ணன் அப்படின்னா அந்த இத்து ஆவும் மாறுனா தாவா மாறி இத்து குட்டலா தா. சேந்தன் கண்ணன் அப்படின்னு சேந்த கண்ணன், சேந்தனுக்கு மகனாகிய கண்ணன் அப்படின்னு. சாத்தன் குட்டல் கொற்றன், அதே மாதிரி தான். கொற்றன்னா சாத்தன் கொற்றன் அப்படியே வந்துருச்சு. சாத்தன் இருக்கிற போயிடும், இத்து தான் இருக்கும். அதோட அம்மு வந்தால் சாத்து குட்டல் அம்மு குட்டல் கொற்றன் அப்படின்னா சாத்தன் இங்கு வரும். சாத்தன் கொற்றன், சாத்தனுக்கு மகனாகிய கொற்றன். அப்போல்லாம் என்ன அப்படின்னா நம்ம பெயரை அப்பா பெயரை முன்னாடி போட்டு தான் நம்ம பெயரை போடணும். இப்போவுமே கேரளாவிலலாம் பார்த்தா அவங்க பேர் போட்டு அப்பா பேர் முன்னாடி அதுக்கப்புறம் தான் நம்ம பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுறோம். பிற்காலத்தில் அதை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னிருந்தே தந்தை பெயருடன் சேர்த்து மகனை சுட்டும் முறை வழக்கில் இருந்தது அப்படிங்கிறாங்க. இன்னார் பையன் அப்படிம்பாங்க. இன்னார் பையனா இது அந்த சாத்தனுக்கு மகனாகிய கொற்றன். சாத்தனோட பையன் இப்போ கந்தசாமியோட மகனாகிய ரமேஷ் அப்படின்னு போடலாம். கந்தசாமி மகனாகிய ரமேஷ் அப்படின்னு தான் நம்ம போடணும். வெறும் ரமேஷ்னு போடக்கூடாது. அதுபோல் தான் சாத்தனுக்கு மகனாகிய கொற்றன் அப்படின்னு அந்த காலத்திலிருந்தே அப்பாவோட பெயரை முன்னாடி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னு இந்த நூற்பாவளி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நெடிலை அடுத்த நகர ஈற்று இயற்பெயர் புணர்தல். ஒரு நெடிலாக இருக்கணும், நகர ஈற்றோட இயற்பெயர் எப்படி புணரும்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நெடில் தான். சரியா? 3 நெடில் சொல்கிறோம். தானும் பேனும் கோணும். தான் பேன் கோன் இது 3மே நகர ஈற்று இயற்பெயர் தான். அது முறைப்பெயர்னா தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கா. இந்த பெயர் வறுமொழி முதல்ல புணர்ந்தா அது எந்த திரிவும் இல்லாமல் இயல்பாய் புணரும். அது நெடிலாக இருந்தால் முன்னாடி இருக்கிறது அந்த இயற்பெயர் முன் மக்கற்பெயர். இது நெடிலை அடுத்த நகர ஈற்று இயற்பெயர். தானும் பேனும் கோணும் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள் நெடிலாக தான் இருக்குது. நெடிலாக இருந்தால் எப்படி வரும்னா தான் கூட்டல் தந்தை தான் தந்தை, பேன் கூட்டல் தந்தை பேன் தந்தை, கோன் கூட்டல் தந்தை கோன் தந்தை, தான் கூட்டல் தந்தை தான் தந்தை, பேன் தந்தை கோன் தந்தை அப்படின்னு மாறும். சரியா? அதே தான் கூட்டல் கொற்றன், இதுக்கு தந்தை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொற்றன் பார்த்தா தான் கொற்றன், தான் குட்டல் பேன் குட்டல் கொட்டன் பேன் கொட்டன், கோன் குட்டல் கொட்டன் கோன் கொற்றன். தான் பேன் கோன் என்பன முற்காலத்து வழங்கிய இயற்பெயர்கள் என்பது நச்சினார்க்கனியார் கருத்து. அது சொந்த பேரே தான் பேன் கோனுன்னு வச்சுருக்குறாங்க. பேனு கோனு அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. அவங்க சொந்த பேரே அப்படி தான். சரியா? ஆனால் இப்போல்லாம் அது மாதிரி பேர் வைக்கிறது கிடையாது, ஸ்டைலிஷாக தான் வைப்பாங்க. தான் யான் என்பன புணரும் முறை. தானும் யானும் இப்போ நம்ம தானும் யானும் தான் ஏற்கனவே பார்த்தோம். அதே போல் தானோட யானுங்கிற சொல்லு எப்படி புணரும் அப்படின்னா தானுங்கிறது என்ன? அது ஒரு விரவு பெயர். யானுங்கிறது உயர்தனை பெயர். ரெண்டும் நிலைமொழியாக இருந்தால் எப்படி புணரும்னா வன்கணத்தோடு பிறகணத்தோடும் புணரும். வன்கணமும் வரும், பிறகணமும் புணரும். ஏற்கனவே இந்த உருவியலில் நான் சொல்லியிருக்கேன். அந்த விதிப்படி நெடுமுதல் குறுகி திரிந்தும் இயல்பாக முடியும். நெடுமுதல் குறுகும், அது திரிந்தும் இயல்பாக முடியும்னு பார்த்துருக்குறோம். தான் யான் அப்படின்னு நம்ம முன்னாடி உருபியல் நிலையும் அப்படின்னு நூற்பாவிலேயே கொடுத்துட்டாங்க. நூற்பாவிலேயே உருபியல் நிலையம்னாவே என்னது? உருபியலில்
வீடியோவில் பார்த்த மாதிரி பார்த்துங்க. தான் குட்டல் கை அப்படின்னு இருக்கா, தா அப்படிங்கிறது தாவா குறுகி தன் குட்டல் கை, தன் கை. அதே யான் குட்டல் கைன்னு இருக்கா, யா அதில் ஏற்கனவே உருபியல்ல யா வந்தால் என்னவா மாறிடும், யாவை பிரிங்க, ஈ குட்டல் ஆ அப்படின்னு இருக்கா. ஈ வந்து அடிபட்டு போயிடும், யகர அடிபட்டு போச்சுன்னா ஆண் மட்டும்தான் இருக்கும். ஆணில் இருக்கிற ஆ எடுத்துட்டோம்னா எண்ணு தான் இருக்கும். ஆகாரத்தை எடுத்துட்டோம்னா குறியில் எண்ணு போட்டுக்கணும். என் குட்டல் கை, என் கை. அதாவது தான் குட்டல் கை தன் கை, யான் குட்டல் கை என் கைன்னு மாறிடும். சரியா. உருவிய நூற்பாவின் படி தான் என்பது தன் என குறுகி நிற்கும். யான் என்பதில் உள்ள யகரமை கெட ஆகாரம் யகரமாகி என திரிந்து நிற்கும். என திரிந்து நிற்கும். அடுத்தது வந்து தான் யான் என்பன அல்வெளியில் புணருதல். இப்போ மேலே பார்த்தது தான் யான் எப்படி புணரும்னு பார்த்தோம். ரெண்டாவது தான் யான் என்பன அல்வெளியில் எப்படி புணரும் அப்படின்னா அது இயல்பாக தான் புணரும். வேற்றுமை அல்வெளி குறுகலும் திரிதலும் தோற்றமில்லை என்பனார் புலவர். வேற்றுமையிலாக இருந்தாலும் அல்வெளி குறுகலும் திரிதலும் தோற்றமில்லை என்பனார் புலவருங்கிறாங்க. நாம் தான் யானுங்கிற சொல்லு நிலைமொழியாக நின்றா அல்வெளி பொருண்மையில் எப்படி புணரும்னா நெடுமுதல் குறுகுதலும் திரிதலும் இன்றி இயல்பாக முடியும். நெடுமுதல் குறுகவும் செய்யாது, திரியவும் செய்யாமல் இயல்பாய் புணரும். அது வந்து முதல் நூற்பா மேலே இருக்கிற நூற்பா தாங்கிறது தாவா குறிலா மாறும்னு பார்த்தோம். யாங்கிறது ஏவா மாறும் அப்படின்னு பார்த்தோம். இது அப்படி கிடையாது. தான் குட்டல் குறியன்னா தான் குறியன், யான் குட்டல் குறியேன் அப்படின்னா யான் குறியேன்னு இயல்பாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அலன் என்னும் சொல் புணர்தல். அலன்கிற என்ன சொல்லு எப்படி புணர்னா அலன் எண் இறுதி கெட வல்லெழுத்து மிகுமே. அலன் அப்படிங்கிறதுல இறுதினா என்னது, நகர இறுதான் கெடும். அது எப்படி இருந்ததுன்னா வல்லெழுத்து மிகுமே. எல்லா நுட்பாவிலும் இருக்கிற மாதிரி தான். சரியா. அலன் குட்டல் குடம்னு இருக்கா, அந்த நகர இரு கெட்டுருச்சு. அலா குட்டல் குடம் தான் இருக்கும். அதோட வல்லினத்தை போடு, இக்கு வந்துடும். அலக்குடம் அப்படின்னா அலன்னா பிணம்னு அர்த்தம். இது அலன்கிறது என்னென்னா நகர ஈறு கெட்டு வல்லினம் வந்துருச்சு, வல்லெழுத்து வந்துருச்சு. அலன் அப்படின்னா பிணம் அப்படின்னு அர்த்தம். அலன்னா பிணம். அதுக்கு அடுத்த நூற்பா முன்னுங்கிறது என்ன, முன்னுங்கிறது நகர ஈறு என்னும் சொல் இல்லோடு புணர்தல். முன்குடல் இல் அப்படின்னா எப்படி புணரும் அப்படின்னா முன் என் கிளவி முன்னர் தோன்றும், இல் என் கிளமிசை ரகரம் ஒற்றல் தொல்லியல் மருங்கின் மருகிய மரபே அப்படின்னாங்க. அதாவது முன்னுங்கிற கிளவி வந்து இல்லோடு புணர்ந்தனா எப்படி வரும்னா முன்னுங்கிற இடப்பெயரை உணர்த்துகின்ற இது ரெண்டு எழுத்து தான். இடப்பொருளை உணர்த்துகின்ற ஈரெழுத்து ஒரு மொழி முன் என்பதாகும். இடப்பொருளை முன்னுன்னா என்னாண்டி, முன்னாடி பின்னாண்டி அப்படின்னா அது இடப்பொருளை உணர்த்தும். அது ரெண்டு எழுத்து சொல்லு. அந்த சொல்லு நிலைமொழியாக நின்றுச்சுன்னா அதோட இல்லுங்கிற சொல்லு வந்து புணரும். அந்த சொல்லில் முதலெழுத்து இல்லில் இருக்கிற இகரம் இருக்குல்ல, இகரம் முன்னர் ரகரமை சேரும். இகரம் ஈ இருக்கா, அந்த இகரத்துக்கு முன்னாடி என்ன வரும், ரா வல்லினர் ரகரம் வந்து சேருமா. இது வந்து தொன்று தொட்டு வழங்கி வருகின்ற இயல்பினை உடைய மருவு சொல்லின் இலக்கண முடிவாகும். இப்போ மருவி வருவான். தஞ்சாவூருங்கிறது தஞ்சை, திருச்சிராப்பள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம், திருச்சி. கோயமுத்தூர் அப்படின்னா கோவை அப்படின்னு நம்ம மருவி சுருக்கி சொல்கிறோம். அதுபோல் தான் இந்த இடத்த வந்து முன்குட்டல் இல்லுன்னு இருக்குது. அந்த இல்லுக்கு முன்னாடி ரகர ஈறு தோண்டி இருக்குது. சரியா. முன்றில் முன்குட்டல் இரு குட்டல் இல் முன்றில். முன்றில்னா என்னென்னா முற்றம். வீட்டுக்கு முன்னாடி வந்து போட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறல்ல, அதுதான் முற்றம்ங்கிறாங்க, வீட்டின் முன்பகுதி. அதுக்கு விளக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா முன்குடல் இல் என்பன முன்னில் என நகர ஒற்று இரட்டித்து புணர்தலே முறை. முன்குடல் இன்னில்னா இன்னும் நீயும் நீயா மாறிடும். இன்னும் குட்டல் ஈ நீயா மாறும். முன்னில் தான் போடணும். அந்த இடத்து இரு எப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நிலைமொழி, அது வந்து பொருந்தாது. இந்த இடம் வந்து அந்த ரகர ஒற்று வந்து பொருந்தாது தான். ஆனாலும் அது மருவில் சேர்த்திட்டாங்க.
ஆனால் இதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்முன் என்பதில் சொற்கள் முன்பின்னாக மாற்றி நின்றோம் முன்றில் பொருள் மாறாமல் நின்றது. இதனை இலக்கண போலி என்று கூறுவாராம். இப்போ இல்முன் அப்படிங்கிறத முன் இல் அப்படின்னு இருக்கா, அதை முன்னாடி இல்லையும் பின்னாடி மாற்றி போட்டாலும் அது பொருள் மாறாது இருக்குது. அதனால் இலக்கண போலியில் மாற்றிட்டாங்க. இப்போ முன்றில் அப்படிங்கிறத ரகரம் வந்துருச்சுன்னா மருவு அப்படிங்கிறாங்க. இதை மாற்றி முன்னாடி பின்னாடி மாற்றி போட்டாலும் பொருள் மாறாத அப்படியே இருக்குது. அதனால் இலக்கண போலி அப்படிங்கிறாங்க. இந்த நூற்பா ஒரு சிறப்பான நூற்பா தான். சரியா, சிறப்பான நூற்பா தான். முன் என்னும் சொல் இல்லோடு புணர்தல் எப்படி புணரும்னா முன்றில்னு புணரும். முன்றில் நகர ஈறு பெற்று புணரும். அதுக்கு அடுத்தது இறுதி நூற்பா செய்யுளில் பொன் என்னும் சொல் தெரியும் முறை. செய்யுளில் பொண்ணுங்கிறது என்ன, ஈரெழுத்து சொல்லுதான், நகர ஈறு தான். அது எப்படி புணரும்னா பொன் என் கிளவி ஈறுகட முறையின் முன்னர் தோன்றும் லகரம் மகரம் செய்யல் மருங்கின் தொடரியல் ஆன அப்படிங்கிறாங்க. பொன் என் கிளவி ஈறுகடை. அப்படி ஈறுகடைனா பொண்ணுல நகரம் கெட்டுரும், போ மட்டும்தான் இருக்கும். முறையின் முன்னர் தோன்றும் லகரம் மகரம். அந்த பொண்ணு நாவை எடுத்துட்டா லாவும் மகரம். லா அப்படி லாங்கிறது உயிர்மை எழுத்து, மாங்கிறது ஒற்று போட்டுக்கணும், இம்மு போட்டுக்கணும். ஒரு உயிர்மை எழுத்தும் ஒரு ஒற்றும் வந்து சேருமா. செய்யல் மருங்கின் தொடரியலானன்ட்டாங்க. அதாவது எப்படி போட்டிருக்காங்கன்னா பொன் குட்டல் படைன்னு இருக்கா, அந்த பொண்ணில் நகர ஈறு கெட்டுரும், போ குட்டல் படை தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்தான லகரமோ ஒற்று மகரம் ஒற்று வரும். பொலம் குட்டல் படை, பொலம்படை, பொலம்படைத்த பொலிந்த புறவி அப்படின்னு மலைபடு கடாமில் வருதான். மலைபடு கடாமில் 574 வருதான், நூற்பாவில் வருது. பொலம்படைந்த பொலிந்த புரளி அப்படின்னு மலைபடு கடாமில் வருது. அதே மாதிரி அந்த நகர ஈறு கெட்டு எல்லாத்துக்கும் லா வர்றது உறுதி. ஆனால் அந்த இடத்த ஒற்று மகர ஒற்று அந்த இடத்த எப்படி வந்ததுன்னா படைன்னு வந்திருக்கு. பாவோட இன எழுத்து என்ன, இம்மு, அதனால அந்த இடத்து இம்மு வந்திருக்கு. நூற்பாப்படி அந்த இடத்து இம்மு வந்திருக்கு. ஆனால் இன்னும் சில எடுத்துக்காட்டு பொன் குடல் கலம்ன்றிருக்கா, நகர ஈறு கெட்டுமா, போ குடல் கலம்ன்றிருக்கா, காவோட இன எழுத்து என்ன இங்கே பொலங்களம், பொன் குடல் சுடன்றிருக்கா பொலஞ்சுடர், பொன் குடல் தேர்ன்றிருக்கா பொலந்தேர் அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் நூற்பா விதிப்படி ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் பொன் குட்டல் படை. அதை மட்டும் நான் வச்சுக்கணும். ஏன்னா அந்த நூற்பாவில் பாருங்கள், பொன் என் கிளவி ஈறுகடை நகரம் கெட்டுருச்சா, முன்னர் தோன்றும் லகரம் மகாரம் அப்படின்னு லகர மகாரம்னு வந்தனால அந்த லகரமும் மகரத்துக்கு மட்டும்தான் இந்த நூற்பாப்படி பொன் குடல் படை தான் இந்த நூற்பாவுக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து இது மாதிரி தான் வரும் அப்படிங்கிறதுக்கு அது இனத்துக்கு நம்ம சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ ஆக இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா நகர ஈறு தான் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோன்னா நகர ஈறு ஷார்ட்டாக பாருங்கள். நகர ஈறு அப்படின்னா நகர ஈறு 25 பார்த்தோம். நகர ஈட்டு சொல் வேற்றுமையில் எப்படி புணரும் அப்படின்னா நகரம் வந்தால் ரகரமாக மாறும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்வெளியில் நகர ஈறு ரகரமாக தெரியுதல்னா அதுவும் அல்வெளியில் வந்தாலும் நகர அந்த 4 சொல்லிட்டாங்க. மண் 7 சொல், மண் சின் ஆண் கண் பின் முன் வன், இதெல்லாம் வந்தால் நகரம் வந்தால் ரகரமாக வரும். அதே மாதிரி வையன்கிற சொல்லு எப்படி சுட்டு பெயரோட ஆயி ஓடவும் வினா பெயர் எகரத்தோடு வந்தாலும் ரகரமாக மாறும்னு பார்த்தோம். குயின் என்னும் சொல் எப்படி மாறும்னா குயின் இயல்பாக மாறும். குயினும் கூட்டமும் சேர்ந்தனா குயின் கூட்டம்னு இயல்பாக மாறும். எகினுங்கிற மரப்பெயர் வந்தால் அம்சாரியே பெறும். எகின் கூட்டல் அம்மு கூட்டல் அப்படின்னு எகின் கூட்டல் அம்மு கூட்டல் கோடுன்னு மாறும். அதே எகினுங்கிற பறவை பெயர் அன்னப்பறவையை குறித்தா இடையில வந்து அன்னப்பறவைன்னா ஆணு வரும். இடையில எகின் குட்டல் ஆ குடல் கால் எகினக்கால் அப்படின்னு எகினக்கால்னு வரும். அதே நகர ஈற்று கிளைப்பெயர் புணரும் முறை அப்படின்னா அது கிளைப்பெயர் இயல்பாக புணரும். எயின் குட்டல் குடி எயின் குடி. மீன்கிற சொல்லி எப்படி புரியும்னா உரழ்ந்து முடியும். மீன் என் கிளவி வல்லெழுத்து உரல்வே. உரல்வேனா அப்படியே வல்லெழுத்து வந்து வரும். மீன் குட்டல் கண்ணு மீன் கண்ணு இயல்பாக வந்துருச்சு. நகர ரகரமாகவே மாறி மீர்கண் மாறிடுச்சு. தேனுங்கிற சொல்லு எப்படி வேற்றுமையில் முடியும் அப்படின்னா தேனுங்கிற சொல்லு வந்து உரழ்ச்சியாகவும் முடியும், வல்லெழுத்து வரும் பார்த்தோம். தேன் குடல் குடம் தேன் குடம் தேர்க்குடம். அதே வல்லெழுத்து வர்றதுன்னா நகர ஈறு போய் தேக்குடம் அப்படின்னு அதோட இக்கு போட்டு தேன்குடம் தேன் இக்கு தேக்குடம்னு மாறிடும். தேனுங்கிற சொல் மெல்லெழுத்து எப்படி பெறும்னா நகர ஈறு கெட்டு தேக்குடம்னு மாறும். தேன் குடல் குடம் தேக்குடம்.
அது வந்து தேக்குடத்துக்கு மேலெழுத்து இங்கு வந்து தேங்குடம்னு மாறும். தேனுங்கிற சொல்லு மெல்லினத்தோடு எப்படி புணரும் அப்படின்னா, அது அந்த நகர ஈரோடு சேர்ந்தும் புணரும், நகர ஈரை எடுத்துட்டும் புணரும், உரலும் கெடுத்தாங்க. வல்லெழுத்தையின் இறுதியோடு உரலும்னா தேன் குடல்மா தேமா தேன்மா அப்படின்னு புணரும். தேனுங்கிற சொல்லுக்கு முன்னாடி இறால் வந்தால் எப்படி புணரும்னா தேன் குடல் இறால் தேனிறால் இயல்பாக புணர்ந்துருச்சு. இறால் புணர்ச்சிக்கு சிறப்பு விதி அப்படின்னா ஒற்றுமிகு தகரமோடு நிற்றலும் உரித்தே அப்படின்னா தேனில் இருக்கிற நகரம் வந்து கெட்டுருச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற தகரம் இரட்டிக்கும். ஏன் இரட்டிக்குதுன்னா வருமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் இரட்டித்து தேத்திராள் அப்படின்னு மாறும். தேத்திராள் அப்படின்னு மாறும். ஆமாம், மற்ற உயிரெழுத்து வந்தாலும் அப்படி தான் மாறும். இங்கே நமக்கு ஈ தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அகரத்துக்கும் கொடுத்துருக்காங்க, ஈகாரத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. மின் முதலை ஈரெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி எப்படி புணரும்னா மின் அப்படின்னா மின்னு பின்னு பண்ணு கண்ணு இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் 4 அல்வெளியாக இருந்தாலும் வேற்றுமையாக இருந்தாலும் உகரம் வரும். ஆனால் வல்லெழுத்து வந்தால் மட்டும் ஒற்று வரும், மற்றதுக்கு வராது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த நூற்பா கண் என்னும் சொல்லுக்கு வேற்றுமை முடிவு. கண்ணுன்னா அந்த பொற்கொள்ளர் செய்கிற வேலை தானே கண்ணுன்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு வந்து அகரம் வரும். அதே போல் தான் வல்லினம் வந்தால் வல்லினம் ஒற்று வரும், மற்றது மெல்லினத்துக்கு அப்படியே நார்மலாக புணர்ந்துடும், அகரத்தோடு மட்டும் புணரும். சரியா? கண்ணன் ஆட்சின்னு. நகர ஈற்று இயற்பெயர் தந்தையோடு எப்படி புணரும் அப்படின்னா சாத்தன் கூட்டல் தந்தைன்னா அதை நம்ம பார்த்தோம்ல சாத்தந்தை. கொற்றன் கூட்டல் தந்தைன்னா கொற்ற தந்தை அப்படின்னு பார்த்தோம். ஆதன் பூதன் எப்படி புணரும்னா ஆதனும் பூதனும் எப்படி புணரும்னா ஆதன் பூதன் அப்படின்னா அந்த அதே மாதிரியே தான் நம்ம அந்த அதில் வந்து இந்து இருக்கா அதான் அடிபட்டு போய் கூட்டல் தந்தைன்னு தான் இந்த இதாக இருக்கும், ஆந்தைன்னு மாறும். பூதன் கூட்டல் தந்தைன்னா பூத்தந்தைன்னு பூந்தைன்னு மாறும். அடையோடு இயற்பெயர் எப்படி புணரும் அப்படின்னா பெருமை கூட்டல் சாத்தான்னா பெருஞ்சாத்தான் இயல்பாகவே புணரும். இயற்பெயர் முன்னாடி மக்கற்பெயர் எப்படி புணரும்னா இயற்பெயர் முன்னாடி அந்த முன்னாடி சொன்ன நுட்பா விதிப்படி தான் சேத்தன் கூட்டல் சேந்தன் கூட்டல் கண்ணன் அப்படின்னா சேந்தனுக்கு மகனாகிய கண்ணன் அப்படின்னா சேந்த கண்ணன். சாத்தன் கூட்டல் கொற்றன்னா சாத்தன் கொற்றன், சாத்தனுக்கு மகனாகிய கொற்றன் வரும். நெடிலை எடுத்து நகர ஈற்று இயற்பெயரோடு எப்படி போகிறோம்னா அந்த நெடில்னா தான் பேன் கோன் அப்படின்னு நெடில் இருக்குது, அது எப்படின்னா இயல்பாக தான் புணரும். அதுக்கப்புறம் தான் யான் எப்படி புணரும்னா உருவியலில் சொன்ன மாதிரி நெடுமுதல் குறுகி புணரும்னு பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் தான் யான் என்பனா அல்வெளியில் எப்படி புணரும்னா இயல்பாகவே புணரும். தான் குடல் குறியன் தான் குறியன், யான் குடல் குறியன் யான் குறியன். அலன்கிற சொல் எப்படி வரும்? அலனில் இருக்கிற நகர ஈறு மட்டும் கெட்டு இயல்பாக புணர்ந்துடும். அப்புறம் முன்னாடி இல் வந்து எப்படி போகணுன்னா முன்றில், அந்த இடத்த ரகர ஒற்று வரும், அது வந்து மருவாகவும் இருக்கும் இலக்கண போலியாகவும் இருக்கும். பொண்ணுங்கிற சொல்லி எப்படி தெரியும் அப்படின்னா பொண்ணுங்கிறது வந்து பொண்ணு நகர ஈறு கெட்டு உயிர்மை எழுத்து லகரம் குண்டு லகரமும் மகர ஒற்றும் வரும். பொலம் குடல் படை பொலப்படை அப்படிங்கிறாங்க. அந்த லகர ஒற்றுங்கிறது கன்ஃபார்ம், அதுக்கு முன்னாடி லகர உயிர்மைங்கிறது கன்ஃபார்ம். அது மகர ஒற்றுங்கிறது அதுக்கு இனமான அதை நிலைமொழியை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து எல்லாமே பார்த்துட்டோம், புள்ளி மயங்கள் முழுவதுமே பார்த்துட்டோம். நன்றி. அடுத்த வகுப்பில் குற்றியலுகர புணரியல் பார்க்கலாம். வாழ்க வளத்துடன்.